அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அடுத்த 31 நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ல் உள்ள சனி, அவரோடு இணைந்த ராகு, 7ல் உள்ள குரு முதலிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. ஆனால் மனதில் உள்ள எண்ணங்கள் செயல் வடிவத்திற்கு வருங்க. அதே போல் இதனால் வருமானமும் நன்றாக அமையிருக்கு. முயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம். காரணம், முயற்சி ஸ்தானத்தில் உழைக்கும் கிரகங்களான சனி பகவான் மற்றும் ராகு இருப்பதோடு குருவினுடைய பார்வையும் கிடைத்து நேர்மறை பலனை கிடைக்கிறதுங்க. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க. நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிப்பதற்கான கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பொருளாதாரம் வந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க. ஒரு காரியத்திற்கு பல முறை அலைய வேண்டி இருக்கும். அலைச்சல், அஜீரணம், உணவு ஒவ்வாமை ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. 6ல் சுக்கிரன் இருப்பதால் மனதில் கவலை வாட்டி கொண்டே இருக்குங்க. ஒவ்வொரு அடி நடக்கும் போதும் கவனித்து நடப்பது வெற்றி பெறலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே முக்கிய கிரகங்களான குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு குணம் கிடைக்குங்க. அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனிதருக்கு நிம்மதியை அளிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் சிறந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை உற்சாகத்தையும் அளிக்குங்க. அதே போல் சக ஊழியர்களுடைய புத்திகள் சாதகமாக இருப்பின் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு தனது அதிகாரத்தையும் கொண்டுள்ள சனி பகவான் ராகுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை
உற்சாகத்தையும் அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய உற்சாகத்தையும் அளிக்கும். அதே போல் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதேபோல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு தேவையான நிதியுதவி அனைத்துமே கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த தருணங்கள்ல முக்கிய கிரகங்கள் அனைத்து நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைத்ததாலேயே எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு என்றுதாங்க பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அடுத்த 31 நாட்கள், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே பண வரவு இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மாணவியரை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. அதே போல் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. தேர்வுகளில் சரியான விடைகளை அளித்து நல்லெண்ணெய் தீபங்களை பெறுவது மகிழ்வீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வயல் பணிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானம் மனதிற்கு நிறைவை தருங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்காது என்பதையே கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளை நிலம் வாங்கும் யோகமும் கோல்சார விதிகளின்படி அமைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பண நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல நிறைவை அளிக்கும் வேலை பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரம் ஆக இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதனை சேர்த்து வரங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.